ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் குரங்கு அம்மை தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் குரங்கம்மை நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 26,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகளை சோதனை செய்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் இறப்பு மிக குறைவாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அவர் தெரிவித்தார். திருச்சியில் ஆன்லைனில் வாங்கப்பட்ட நூடுல்ஸை சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு காலாவதியான 800 கிலோ உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். குரங்கம்மை என்கின்ற எம்பாக்ஸ் நோய் பாதிப்பு உலகை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிற காரணத்தினால் தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை டெங்கு பாதிப்பு என்பது 11,000-ஐ கடந்திருக்கிறது. பாதிப்பின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மிக மிக குறைந்து 4 என்கின்ற அளவிலேயே இருக்கிறது. அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் 15 வயதுள்ள ஒரு பெண், ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண், சைனீஸ் புல்டாக் என்கிற நூடுல்ஸும் ஒரு கோகோ வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உடனடியாக எங்கே தகவல் தெரிஞ்சாலும் அந்த துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது.